ஆத்தூர்னா நாங்க தான். ஆத்தூர் டாப்னா நாங்க தான். குறி வச்சா எற விழணும். அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாப் அண்ட் பம்பர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன வண்டி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திராவோட 585 யுவோ டெக் ப்ளஸ் தான் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீல் டிரைவ் வண்டி தான். கிட்டத்தட்ட வந்து வண்டி எடுத்து 1600 ஹவர்ஸ் ஓடிடுச்சு. கிட்டத்தட்ட 1 இயர் வந்து பழைய வண்டி தான் இது. ஸோ இவ்வளோ நாள் கழிச்சு வந்து டாப்போட வந்திருக்காங்க. அதில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைலாம் ஆயிருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட கேட்போம். அதுக்கு முன்னாடி எங்கேருந்து வந்திருக்காரு, என்ன டீட்டெயில்ஸ், மற்றபடி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி ஆத்தூர் டாப் அண்ட் எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லிடுங்க. மை நேம் இஸ் பார்த்து சாரதி. ஓகே. சின்ன சேலத்துலேருந்து பக்கம் தாகந்தீர்த்தபுரத்துலேருந்து வரேன். ஓகே. இது அதாவது இப்போ இந்த வண்டி எடுத்து இப்போ 1 இயர் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு இந்த டாப் வந்து போடணும், அதை ஆத்தூர் டாப் தான் போடணும் அப்படிங்கிற ஒரு, இப்போ உங்கள் ஏரியா சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி சைடில் இரும்பு டாப் தான் போடுவாங்க இல்லையா, நீங்கள் ஏன் ஆத்தூர் டாப் போடணும்னு ஆசைப்பட்டீங்க? அது 1 இயர் வெயிட் பண்ணி ஏன் போடுறீங்க? வண்டி எடுத்து 1200 மணி நேரம் ஓடி இருக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு டாப் வேறு வந்து இடத்துல ஆர்டர் கொடுத்துருந்தேன். அவங்க வந்துட்டு 1 இயர் வரைக்குமே இழுத்துட்டாங்கன்னு, பெண்டிங் போட்டு இன்றைக்கி வா நாளைக்கு வான்னு சொல்லி 1 இயர் வரையும் இழுத்துட்டாங்க. அப்புறம் என்னாச்சு, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் பார்க்கும்போது உங்களோட இது பார்த்தேன். அப்போ ஆத்தூரில் விநாயகப்பட்டையில் இந்த மாதிரி டாப் போட்டு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேங்க. அவங்கள்ட்ட புக் பண்ணி ஒரு 4 நாளில் வந்துட்டு டாப் ரெடி ஆயிடுச்சுங்க. பேலர் செட்டிங்னால ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுங்க. பண்ணி கொடுத்தாங்க. நீட்டாக பண்ணுங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்களாம் கேட்டு பண்ணித்தராங்க. நல்லா தெளிவாக இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லைங்க. இதனால எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. சரி, எப்படி இப்போ இந்த பேலர் செட்டிங்காக இருக்கட்டும், இப்போ நிறைய இடத்துல வந்து டாப் பார்த்துருப்பீங்க இல்லையா, இப்போ இந்த ஒரு ஃபினிஷிங்கு, இந்த ஒரு இது எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா இருக்கா அப்படிங்கிறது தெளிவாக இருக்குங்க. நான் இந்த மாதிரி எங்கேயுமே நான் பார்க்கலங்க. அமைப்பு இதெல்லாம் எப்படி இருக்கு? அமைப்புலாம் செம்ம லுக்குங்க. நம்ம கேட்கறது அதுமெல்லாம் பண்ணித்தராங்க. நல்லா இரும்பே அடிச்சுங்க, நல்லா திடமாக இருக்குங்க, அதனால பண்ணித்தராங்க எல்லாமே. சரி, இப்போ லைட் செட்டிங்கு, இந்த உள்ள இன்டீரியர் ஒர்க்லாம் இருக்குல்ல, பாக்ஸு, இந்த இதெல்லாம் எப்படி இருக்குங்க? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு பண்ணித்தரான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 மேலே செலவு பண்ணியிருக்கேன். செலவு பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒழுங்காக இதுக்கு எந்த ஆம்ஸு இதுக்கு எதுன்னு தெரியாத அவங்க வந்துட்டு ஒயர் கனெக்ஷன் கொடுத்து என்னோடய டேப் பாக்ஸும் போயிடுச்சிங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களை இது விநாயகப்பட்டையிலே சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ அவங்க பார்க்கும்போது நல்லா பண்ணித்தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய இடத்துல உங்கள் இதில் நீங்கள் ஒயரிங் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி இவங்களே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்புறம் எல்லாம் சரி. இப்போ நீங்கள் வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் பார்த்துட்டு நாங்கள் திரும்ப ஒரு ஐடியா கொடுத்து இந்த மாதிரி பண்ணணும், இப்படி பண்ணோம் இல்லையா. கிட்டத்தட்ட நேற்று நைட்டு ஒரு 10 மணிக்கு தான் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து நீங்கள் முன்னாடி, அதாவது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பண்ணாருன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த எந்த ஒரு ஃபினிஷிங்கும் இப்போ இருக்கிறதுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு? டோட்டலாக வண்டியோட லுக் எப்படி போயிருக்கு? லுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. என் ஃப்ரெண்டு பண்ணது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயரு இந்த லைட்டு எடுத்துக்கங்க ஃபுல்லாக தொங்குற மாரி, அது மர மட்டையோ வந்து இடிச்சோம்னா அந்த ஒயரை பிச்சு போட்டுரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டேபிளாக ஒரு இடத்துல ஒயரு இருக்கிறதே தெரிய மாட்டேங்குதுங்க, வண்டியில் இருக்கிறதே. அந்த மாதிரி தெளிவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிஷியன் வந்து உங்களுக்கு எப்படி கோஆப்ரேட் பண்ணாரு? எலக்ட்ரிஷியன் சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க, பயங்கரமாக பண்ணி கொடுத்தாருங்க. அவங்க கூட பேச்சு கொடுத்துக்கிட்டே அவங்கெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. எப்படி இப்போ நைட்டு ஃபுல்லாக வந்து தூங்காமல் இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்களே, இப்போ அவங்களுக்கும் இப்போ நாங்கள் பண்ணதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது இப்போ உங்கள் ஃப்ரெண்டு பண்ணார் இல்லையா, அதுக்கும் இப்போ எங்கள் டீம் பண்ணதுக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு
சாட்டிஸ்ஃபையாக இருக்கட்டும், லுக்காக இருக்கட்டும், அவுட்புட்டாக இருக்கட்டும், நாங்கள் ஒரு இது உங்களுக்கு சொல்லியிருப்போம். அதாவது நான் உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணும்போது நாங்கள் இதுதான் பண்ண போகிறோம், இதான் பண்ண போகிறோம், உங்களுக்கு கிளியராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்போம் இல்லையா? உங்களுக்கு இன்க்ளூடிங் பில்லே வந்து நாங்கள் முதல்ல கொடுத்துருப்போம். ஒரு கொட்டேஷன் வந்து எஸ்டிமேட் பில்லே வந்து போட்டு கொடுத்துருவோம். இந்த பட்ஜெட் தான் ஆகும், இப்படி தான் ஆகும்னு சொல்லியிருப்போம் இல்லையா? இப்போ வந்து நீங்கள் இப்போ மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக ஆகும், நீங்கள் போக போக அது செலவு இழுத்துட்டே போயிடும். வெளியிலாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக சொல்லி நீங்கள் சேர்க்க அது எக்ஸ்ட்ரா பில்லு நீங்கள் அவங்க இது கொடுக்குறாங்கன்னா நீங்கள் முடிக்கும் போது 3000 4000 சேர்த்து போயிடும். பட் நம்ம ஃபர்ஸ்டே வந்து கிளியராக என்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லிடுறோம், இவ்வளோதான் எக்ஸாக்டாக என்ன வருமோ அது சொல்லிடுறோம் இல்லையா? அந்த ஒரு கிளாரிட்டியாக இருக்கட்டும். மற்றதெல்லாம் அப்படி எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? அதான் நீங்கள் என்ன எனக்கு கொட்டேஷன் போட்டு கொடுத்தீங்களோ அதை விட்டு ₹1 கூட எக்ஸ்ட்ராலாம் வர கிடையாதுங்க. அதேமாரி இன்புட் அவுட்புட் சரி எல்லாமே கரெக்டாக தெளிவாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. இதனால் நமக்கு வந்துட்டு மனசு கஷ்டமாக போகிறதோ இல்லை. இந்த ஒயரிங் மெக்கானிக் வந்துட்டு ஒயரிங் பண்ணுறவரை நல்லா பண்ணி கொடுத்துருக்காருங்க எனக்கு. மற்றபடி வேற இதை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? என்டையராக வண்டி ஃபுல்லாக அந்த எலக்ட்ரிக் ஒர்க்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஹார்ட்வேர் ஒர்க்காக இருக்கட்டும், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எப்படி இருக்குது, வண்டியோட லுக் எப்படி இருக்குது? ஹார்ட் ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி தராங்கண்ணா. அதனால் குறை சொல்கிறதுக்கெலாம் எதுவுமே இல்லைங்க விநாயகா பட்டரை பற்றி. அப்புறம் ஒயரிங்கு அதேமாரி தெளிவாக பண்ணி தராங்க, நம்ம கேட்குறது அதேமாரி செஞ்சு தராங்க. நல்லா பிரச்சனை இல்லைங்க. வேற ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டாப் போடுறாங்க, இது மாதிரி லைட் செட்டிங் பண்ணணும், எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணணும், இன்டீரியர் டிசைன் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நீங்கள் யாரை ரெஃபர் பண்ணுவீங்க? இந்த மாதிரி எங்களை ரெஃபர் பண்ணுவீங்களா, இல்லை எங்களோட பெட்டரான டீம் ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறதே சொல்லிடுங்க. இல்லைங்க, இன்ன வரலையும் நான் பார்த்துருக்கேன். உங்களோட பெட்டரான டீம் நான் இன்ன வரலையும் பார்த்ததில்லை. அதேமாரி டாப்லேயே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பண்ணி தராங்க, ஒயரிங்லேயும் நல்லா பண்ணி தரீங்க. அதனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்தாங்கன்னா உங்களை இது பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூட வந்து நைட்டு நான் அதிகமான இல்லை. இப்போ நீங்களும் எலக்ட்ரிஷியன் தான் இருந்தீங்க இல்லையா? நான் கூட இப்போ லேட்டாக தான் வந்தேன் இல்லையா? எலக்ட்ரிஷியன் வந்து இப்போ நைட்டு நீங்கள் இப்போ ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இப்போ ஸ்டில் இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9 ஆயிடுச்சு இல்லையா? இந்நேரம் வரைக்கும் தூங்காமல் அந்த ஒரு ஒர்க் ஃப்ளோ, அதாவது நீங்களும் தூங்கிருக்க மாட்டீங்க. ஏன்னா அவர் வந்து இன்ட்ராக்ஷன் வந்து ஈஸியாக மிங்கிள் ஆயிரும், எல்லாத்துட்டையும் ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு ஜாலியாக வந்து பழகிறாரு இல்லையா? நீங்கள் எப்படி உங்களுக்கு அந்த யாராக இருந்தாலும் வந்து நம்ம ஏன்னா இப்போ நீங்கள் கண்டினியூஸாக டெய்லி தூங்கிட்டு இப்போ எங்களுக்கு வந்து பழகிடுச்சு தூங்காமல். இப்போ நீங்கள் வந்து இப்போ திடீர்னு தூக்கம் அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் பேசாமல் இது வரைக்கும் நம்ம ஆக்டிவாக இருக்கணும் இல்லையா? அது அந்த வகையில் எப்படி அவர் ஹேண்டில் பண்ணிக்கிறாரு? நமக்கே தூக்கம் வந்தாலும் அவர் வந்துட்டு இது பாருங்க நல்லா பண்ணி தராரு. அதனால் அவர் செய்கிற ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா தூக்கமே வர மாட்டேங்குதுங்க, அந்தளவுக்கு தெளிவாக பண்ணி தராங்க. அதேமாரி அவர் பேசுறது நம்மள்ட்ட பழகிறது அவ்வளோ நல்லா பழகிறாங்க, எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. ஏதாவது நம்ம எலக்ட்ரிஷியன் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் சொல்லுங்கள், சரி பண்ணிடலாம். கம்ப்ளைண்ட்டு அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, நல்லா பண்ணி தராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அது எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். இப்போ நம்ம எலக்ட்ரிஷியன் வந்து டேரெக்டாக உள்ளே வருவார். இப்போ அவர்கிட்ட 2 பேர் பேசுவாங்க. அவங்க தரப்புலேருந்து ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா இப்போ அவர் டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட கேட்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டாப் அண்ட் இன்டீரியர் டிசைன் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் வந்து காண்டாக்ட் நம்பர் இருக்குது. இப்போ டேரெக்டாக நம்ம எலக்ட்ரிஷியன் வந்து உள்ளே இன்டர்ஃபியர் ஆவார். இப்போ கஸ்டமர்கிட்ட அவங்க 2 பேர் இன்ட்ராக்ஷன் வந்து பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வணக்கம் நண்பா. வணக்கம். நைட்டுக்கெல்லாம் கூட ரொம்ப இருந்தார், ரொம்ப பரவாயில்ல, சந்தோஷம் எனக்கு. நான் முந்தினதே எனக்கு வந்து நீ வேலை இருக்கு என்னது சொல்லிட்டு இருந்தீங்க, அது ஆல்ரெடி ஒயரிங் பண்ணிருந்தீங்க, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்ட்ட. அதுக்கப்புறம் ஒயரிங் பண்ணுனீங்க, நான் எங்க போறேன்னு சொல்லிட்டு போறேன் உங்கள்கிட்ட. நீங்க உங்க வீட்டுல பெரிய காரியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி, அதுக்கோசரம் நானும் வெயிட் பண்ணி இருந்து செஞ்சுட்டு போனேன். கண்டிப்பா கேட்டுங்க. நானு வெளியே பெரிய காரியம் ஆச்சு, நான் என்ன செய்ய முடியாது, வெளியூர் போகணும்னு சொன்னேன். இல்லைங்க நீ செஞ்சாகணும், வேலை பிடிச்சிருக்கு, நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி வண்டி வெயிட் பண்ணி எனக்கு நைட்டு அவங்க எனக்காக பகல் ஃபுல்லாக வெயிட் பண்ணாங்க. முன்னாடி நைட்டு சொன்னாங்க, நேற்று பகல் ஃபுல்லாக வெயிட் பண்ணாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், பெரிய காரியம் முடிச்சுட்டு தேவையை முடிச்சுட்டு நேரம் நைட்டு கட்ட ஒரு 10 மணிக்கு ஆன் பண்ணிட்டான். அதுவும் மழை வர பெஞ்சு ட்ராவலும் பண்ண முடியல. ட்ராவல் பண்ணி வந்து நைட்டு 10 மணிக்கு வேலை ஆரம்பித்தேன். இப்போ காலை ஒரு 9 மணிக்குள்ள வேலையெல்லாம் நீட்டாக முடிச்சிட்டேன். எனக்காக வெயிட் பண்ணணும்னா நான் விடக்கூடாது, ஆனால் கண்டிப்பாக இருந்து வேலையை முடிச்சு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நல்லா பேசாரு. அண்ணன்னா நிறைய கஷ்டம் தாண்டி வந்திருக்காரு. இவரோட வயசுக்கு ஒரு அனுபவத்துக்கு நைட்லாம் வேலை செய்ய முக்கியமாக நான் தூங்கலை. என்ன தூங்க எனக்கு எனர்ஜி யாரு? எனக்கு எனர்ஜி அண்ணன் தான். நான் அது இதையும் பேசிக்கிட்டு என்னை உற்சாகம் பண்ணிக்கிட்டு டீ வாங்கி கொடுத்தாரு, போனா கொடுத்தாரு. ஏன்னா சாப்பிடணும், வாழைப்பழம் செவ்வாழை பழம் வாழைப்பழம் 5 பழம் வாங்கி கொடுத்தாரு. அதெல்லாம் சைட்டு சாப்பிட்டு அது இல்லாமல் அண்ணன் பழைய கஷ்டம், நான் வண்டி எப்படி ஓட்டினேன், அண்ணனுக்கு ரீசெண்டாக ஒரு சின்ன விபத்துல நடந்துச்சாமா,
அதை பத்திலாம் சொல்லி அண்ணா அதை பேசினாரு. வேலை கேட்டுக்கிட்டே அப்படின்னு நாங்களும் வேலை செஞ்சுட்டு வந்தோம். நான் தூங்காத காரணம் அண்ணன் தான் அதுக்கு முக்கியமா அதில் கூட வந்து ஹெல்ப்பும் பண்ணாரு. வேலை பிடிச்சிக்கான வேலை எப்படின்னு செஞ்சேன். வேலைலாம் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாதுங்கண்ணா. மிக மிக நல்லா செஞ்சு கொடுத்தீங்க. அது எனக்கு ரொம்ப நன்றிண்ணா. சந்தோஷம்ண்ணா. அதான் அண்ணன் வேலை பாதி வேலை செஞ்சிருக்கும் போது வண்டி ரதம் மாதிரி இருக்குண்ணா, சூப்பரா சரிங்க, எனக்கு வேலை ரொம்ப பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி செஞ்சிருக்கும் போது நான் அது கம்ப்ளீட்டா பண்ணி முடிக்கலண்ணா. ஆக்சுவலா நான் செஞ்சுட்டு தான் இருந்தேன். அதுக்குள்ள நவீனம் பாவம் 3 நாள் நவீனம் ஆயுத பூச்சார வருதுங்களா, அதனால அது முன்னிட்டு கொஞ்சம் வேலை அதிகமா டைட்டு ஓடிட்டே இருக்க. நாங்களும் கொஞ்சம் நைட்ல பகல் அதிகம் கொஞ்சம் ரன்னிங் ஓடிட்டே இருக்கிறோம். வெளியூர் அங்கேயும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். நவீனம்னா தூங்கி 3 நாள் மேலே ஆச்சு. அவர் சரியா நைட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி நேரம் 3 நேரம் அண்ணன் கொஞ்ச நேரம் தூங்கினாரு. எனக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு. அண்ணன் ஒரு நேரம் கண்ணு முடிச்சு சேராரு, யாருக்காக சேரான்னு தெரியல. ஏன்னா இப்படி கஷ்டப்படுறா, நீ வீட்டு போய் தூங்கிட்டு வேணா சொன்னேன். அண்ணன் இல்லைங்க, அவர் ரொம்ப ஏற்கனவே ரொம்ப செலவு பண்ணி ஒரு 10 ரூபா பக்கமா ரொம்ப லாஸ் ஆயிட்டாரு, நாமளும் விடக்கூடாதுங்க, பகல் ஃபுல்லா நிற்கிறாரு, நான் பண்ணித்தேன்னா அண்ணன் ரொம்ப பயனாரு. எங்க அப்பா திட்டுவாரு, கொஞ்சம் எல்லாம் லாஸ் ஆச்சுன்னா நீட்டா பண்ணி கொண்டாங்க. அந்த அளவுக்கு நாங்களும் ஃபுல்லா உழைப்ப கொடுத்துருக்குறோம். செஞ்சு முடிச்சுற அண்ணனே ரதம் மாதிரி இருக்கு வண்டி அப்படின்னு சொன்னாரு. சொன்னதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே முக்கியமா வர கஷ்டம் எல்லாருமே உங்க நேரடியாக தான் கேட்குறோம், நல்லா இருக்கான்னு கேட்குறோம். அவங்க வாயில தான் சொல்றாங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த நம்பி வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு என்னதான் நாங்கள் கண்டிப்பா செஞ்சு தரோம். அப்புறம் இன்னொன்னுங்க சொல்லுங்கண்ணா. நானே எப்பயுமே நைட்டு 10 மணி ஆனா என் கண்ணெல்லாம் சொருவ ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா சொருவ ஆரம்பிச்சிடும். நீங்க பண்ற ஒர்க்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிடுறீங்க. ஒரு இப்போ ஒரு கரெக்டாக ஒரு லாஸ்ட் கட் ஆஃப் எடுக்கிறீங்க. ஆமாண்ணா. அது நல்லா ஃபினிஷிங் சூப்பராக பண்ணி தரீங்கண்ணா. சந்தோஷம். அது பார்க்கவே எனக்கு இன்னும் நம்மளும் கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. என்னங்க என் தொழிலுக்கு ஆபோய்க்காராங்க கற்றுக்கலாம். கண்டிப்பாக நான் கற்றுக்கு நல்லதா. ஏன்னா ஒரு கஸ்டமர் இது மாதிரி பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு வச்சுங்களேன், ஃபீல்டில் ஒரு ஆந்திரா கனடா ஏதோ இடத்துல ஒரு சின்ன மைலோடு வேலை ஆயிடுச்சு, அப்போ அந்த ஸ்பாட்ல ஒரு வேலை செய்யணும். அப்படிங்கும்போது கூட இருந்து கண்ணு முடிச்சு பார்க்குறது ரொம்பவும் நல்லதா, கற்றுக்குது நல்லதா. சரிங்களா. ஒரு வண்டி ஓனர்னா வெறும் வண்டி காசு போட்டு வாங்கினா மட்டும் ஓனர் ஆக முடியாது. கண்டிப்பா ஏலேருந்து Z வரைக்கும் எல்லா விஷயம் கத்துக்க முடியணும். கத்துக்கிட்டாதான் ஒரு வண்டியை மெயின்டைன் பண்ண முடியும், ஒரு வண்டி சரியா ஒரு ரன்னிங்லும் முன்னேற முடியும். கண்டிப்பா அந்த இடத்துல அண்ணன் சொல்றாரு, கண்டிப்பா கத்துக்கணும் அப்படிங்கிறாரு. அண்ணா சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்கண்ணா. முக்கியமான பத்தி அதை சொல்லியே ஆகணும். ரொம்ப ரொம்ப உழைப்பாளி அப்படின்னா எது உண்மையும் உழைப்பாளின்னா அண்ணன் தான் எப்பயுமே எங்களுக்கு. அண்ணன்லாம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருப்பாரு. இப்போ அண்ணன் வந்து குமார் அண்ணன் டாப் போடுறது எல்லாமே அண்ணன் தான். ஒர்க்கு ஃபுல்லாக எல்லாமே வந்து கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுறது, ஃபஸ்ட்டு பேசுறது, இந்த கொம்பு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கூட என் கண்ணு முன்னாடியே பார்த்துருக்கிறேன். இப்போ என்னென்ன அண்ணன் சொல்கிறத பற்றி தெரியுங்களா அண்ணா, நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அண்ணன் எப்படி செஞ்சு கொடுத்தாரு குமார் அண்ணன்? ஆனால் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கேட்குறேன். அது பார்த்தீங்கன்னா மற்ற பட்டறையில் எடுத்துக்கங்க, அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்கண்ணா. சரி கண்ணு நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி நல்லா தெளிவாக பண்ணுறாருங்க. அதனால மனசு நல்லா திருப்தியாக இருக்குங்க. நான் கேட்குற ஒவ்வொரு விஷயமும் கரெக்டாக பண்ணி தராங்கண்ணா. ஒரு விஷயம் பண்ணிட்டேங்கண்ணா. வேறு அண்ணன் ஹார்டா பேசினாரோ கூட ஏதோ இல்லைங்க, சும்மா வேலைக்குங்க டாப்புன்னு சொல்லிட்டீங்க, அப்ப இது வைங்க அது வைங்க சொல்லிட்டீங்க இல்லையே அப்படின்னு அண்ணன் சொன்னாங்களா? சலிச்சுட்டாங்க. அண்ணன் ஒரு குழந்தைங்க, நல்லா பண்ணி தராங்க எல்லாருமே. நான் கேட்கறதுக்கெல்லாம் சரிங்க நான் கரெக்டாக பண்ணி தரேங்க அப்படின்னு சொல்லி பண்ணி தரேங்க. அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. உண்மைதாங்க. அது சில டைம்ல ஒரு வேலை சொன்னதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இடையில வேலை வச்சா யாருக்குதானே கோவம் கண்டிப்பா வரதான் செய்யும். அண்ணா சொன்னது உண்மைதான். அண்ணனா குழந்தை உண்மையுமே அந்தளுக்கு எப்பயுமே சிரிச்ச முகம், எப்பயுமே எப்படி ஒரு மனுஷன் இப்படி சிரிச்சே இருக்கும். எந்த வேலை சொன்னாலும் சலிக்காம செஞ்சவரு. அதுவும் சொல்லி அவனுங்க மழை புயல் வெள்ளம் காஜா புயலே வரட்டுங்க, ஆனா அண்ணன் வேலை டைம் தவறமே பஞ்சு வாட்டி டைம் கரெக்டா பாரு. இந்தியன் டூ தாத்தா சொல்லுவாங்க கமல்ல சார், டைமிங் வேலைக்கு போவோம்னா அந்த டைமுக்கு இவருதான் 6 மணிக்கு ஷார்ப்பா வேலைக்கு வருவாரு. நான் நைட் டியூட்டி வேலைக்கு பார்த்துட்டு போங்களேன், நைட் விடிய பார்க்கும்போது 6 மணிக்கு அலாரம் வச்சு அண்ணன் டான்னு வரும். 6 மணி நைட்டு 10 மணிக்கும் வேலை செஞ்சுதான் இருப்பாரு. அண்ணனுக்கு குடும்பம் வீடு சொந்தம் எல்லாமே தொழில் தான். ஏன்னா நான் அண்ணன் ஒரு நாள் வேலைக்கு லீவ் போட்டு பார்த்தல அந்த அளவுக்கு கஷ்டம். ஏன்னா இப்படி செய்யறா, நல்லது கிட்ட போனா சந்தோஷமா இருந்தாம, ஐயோ வர கஸ்டமர் லாங்லேருந்து வராங்க, அவங்க 2 நாள் வீடை விட்டு இங்க வந்து தங்கி இருக்கிறாங்க, அதனால வீடு விட்டு தள்ளி இருக்காங்க, அதனால நான் எப்படி போறது, அவங்கள விட்டுட்டு அவங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்க செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு அண்ணன் ரொம்ப சொல்லுவாங்க. வேலை அந்தக்கு நீட்டா செய்வார் அண்ணன். உங்க வேலை நீட்டா செஞ்சு கொடுத்தாருன்னா நல்லா தெளிவா பண்ணி கொடுத்தாரு. இதெல்லாம் எதுக்கு ஒரு சொல்ற அளவுக்கு எதுவும் கிடையாதுங்க.